திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையால் 500 ஏக்கர் பருத்தி பயிர் சேதமடைந்தன. விவசாயத்தை மட்டுமே பிரதான தொழிலாக கொண்ட திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சம்பா தாளடி அறுவடை பணிகள் முடிந்த நிலையில் நெல்லுக்கு மாற்றாக பருத்தி, பச்சை பயிர் பயிரிட்டிருந்தனர். இந்த நிலையில் பருவம் தவறி 2 நாட்களாக பெய்த கனமழையில் நீடாமங்கலம், தேவங்குடி மற்றும் அரிச்சபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 500 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் முற்றிலும் மழை நீரில் தேங்கி சேதமானது. ஸ்டாலின் அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பருத்தி பயிர்களை முறையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மாற்றுப்பயிர் செய்ய சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். மாற்றுப்பயிர் செய்யும்போது இயற்கையினுடைய பேரிழிவு காரணமாக இயற்கையினால் பாதிக்கப்படுகிறோம். அதற்கு 3 ஆண்டு காலமாக எந்தமான உதவியும் செய்யவில்லை. செய்கிறோம் என்று சொல்லிக்கிட்டு போகிறார்களே தவிர அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் செய்வதில்லை. இதே நிலைமை நீடித்தால் விவசாயிகள் மாற்று வழி இல்லாமல் இறக்க நேரிடும். வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை. விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க மறுக்கிறார்கள்.